அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 50வது வசனம். நிமித்தமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சம்பவம் முடிந்து ஒரு வெற்றி, ஒரு சக்சஸ், இதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிசல்ட் அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு முடிவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. தாவீது ஒரு கல்லினாலும் ஒரு கவனினாலும் அவனை ஜெயித்து போட்டான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு சக்ஸஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும். ஒரு பெரிய ப்ராசஸ்னால் ஒரு பெரிய வேலைகள் இருக்கும். அதையெல்லாம் செஞ்சு முடிச்சு தான் சக்ஸஸ் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரிக்கெட்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்தியா வேர்ல்டு கப் ஜெயித்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கு பின்னாடி அது ஏற்கனவே ஒரு 7-8 மேட்ச் விளையாடி இருக்கும். பல நாடுகளை ஜெயிச்சிருக்கோம். அதில் ஒரு சிலர் தோற்றுருக்கோம், திருப்பி விளையாடி இருப்பாங்க. அதில் அவங்க 50 ஓவர் விளையாடுவாங்க, கஷ்டப்படுவாங்க, எல்லாம் செஞ்சு தான் கடைசியாக ஒரு கப்பம் கைக்கு வந்துச்சு. ஆனால் எதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 2025 வேர்ல்டு கப் சாம்பியன் அப்படின்ற அதை தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அது கடந்து வந்த ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பொதுவாகவே நினைவு கூறப்படாது. ஆனால் அது ரொம்ப முக்கியம். அந்த ப்ராசஸ் தான் இந்த வெற்றிக்கான ஒரு காரணமாக இருக்கிறது. பல நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு வெற்றியை எதிர்பார்க்கிறோம். எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். ஒரு சக்ஸஸ், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த வெற்றி வரும்பொழுது நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு சாட்சியை நீங்கள் கேட்பீர்கள். அந்த சாட்சியை கேட்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லாத ஒரு அம்மா ஒரு சாட்சி கொடுக்குறாங்க. அந்த வருஷம் குழந்தை கொடுத்துருக்கிறாரு. அவங்க குழந்தையோடு கூட சாட்சி சொல்லுவாங்க. 10 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, கர்த்தர் கிருபையை எங்களுக்கு கொடுத்தாருன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த சாட்சியை சொல்லிடுவாங்க. சில நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சாட்சியை அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷ ப்ராசஸ் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு 10 வருஷத்தினுடைய காலம் இருக்குது. அவங்க கடந்து வந்தது, அவங்க எதை கிராஸ் பண்ணாங்க, எத்தனை ஏளனங்கள், எத்தனை பேருடைய சுடு சொற்கள், எந்த இடத்துல மெடிக்கலி அவங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், எவ்வளோ நெகட்டிவிட்டி, எவ்வளவோ இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அவங்க ஆண்டவர் என்ன செய்ய வச்சாரு, அவங்க எப்படி விசுவாசத்தோடு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ் கிடச்சிச்சு அந்த ஒரு சாட்சி. ஆனால் பொதுவாக நம்ம சாட்சியை மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ இந்த வசனத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்லினாலும் ஒரு கவனினாலும் தாவீது பெலிஸ்தனை மேற்கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த காரியத்தை படிக்கும்போது நிறைய செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு ஊழியத்தின் கடந்து வந்த பாதையில் அல்லது ஒரு 18 வயசில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னைக்கு இந்த இடத்துல ஊழியக்காரனாக நிற்க கிருபை தந்தார். இந்த ப்ராசஸ்க்கு ஒரு 34 வருஷம் ஆகிருக்கிறது. இந்த இடத்துக்கு நிற்கிறதுக்கு ஒரு 34 வருஷம் ஆகிருக்குது. இந்த 34 வருஷத்தில் நடந்த எத்தனையோ காரியங்கள் அது மறக்கப்பட்டு போயிருக்கலாம், நினைக்காமல் போயிருக்கலாம், ஏன் நான் கூட மறந்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நானே என்ன சொல்வேன், 33 வருஷத்தில் ஆண்டவர்கிட்ட கடந்து ஒரு ஊழியக்காரன் நிறுத்திருக்கிறார் அப்படின்பேன். ஆனால் அந்த கடந்து வந்த ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இப்போ தாவீது இந்த இடத்துல செஞ்சதை ஒரு சில காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த ப்ராசஸ் அதுதான் சக்ஸஸுக்கான வழி. சக்ஸஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரு காலத்தில் சொல்லிடுவாங்க, அந்த தம்பி ஜெயிச்சிட்டாரு, நல்ல மார்க் எடுத்துட்டாரு. ஆனால் அந்த நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு அவன் என்ன கஷ்டப்பட்டான்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி தான் ஆண்டவர் ஒரு வாக்கு பண்றாரு, உங்களை கண்டிப்பாக அதை சுதந்திரிக்க பண்ணுவார். கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்ன செய்யும், கண்டிப்பாக நடக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை கடந்து வருவதற்கு சில ப்ராசஸ் இருக்கு. அதில் இப்போ தாவீது பண்ணதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் இப்போ தாவீது என்கிறவனை குறித்து ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் முதலில் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, தாவீது என்பவன் ஆக்சிடென்ட் ஆக அந்த இடத்துக்கு ராஜாவாக வருகிறவன் அல்ல. ஏதோ திடீர்னு அந்த இடத்துல என்ன ஆகலாம ராஜாவாகல. 1 சாமுவேலின் புத்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 13ஆம் அதிகாரம் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ 14வது வசனம், இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் தலைவனாயிருக்க கட்டளை இட்டார். முடிஞ்சிருச்சு, கட்டளை இட்டார், அவ்வளவுதான். ஆண்டவர் செஞ்சிட்டார். சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சவுல் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார். எத்தனை வருஷம்? 40 வருஷம். தாவீது ராஜாவாகும் போது எத்தனை வயசு? தாவீது ராஜாவாகும் போது 30 வயது உள்ளவனாக இருந்தான். அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சவுல் ராஜ்யபாரம் பண்ணி கிட்டத்தட்ட 8 வருஷம், இந்த சம்பவம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு தான் தாவீதே பிறக்கிறான். அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கு, தாவீதே பிறக்கிறார். அதுக்கு முன்னாடி தாவீது பிறக்கவே இல்லை, பூமியிலே இல்லை தாவீது. ஆனால் இந்த வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்றாரு, 13ஆம் அதிகாரத்தை 14ல், கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்துமே தலைவனாக இருக்க கட்டளை இட்டார். விட்டுட்டார், இடுவார் இல்ல, இட்டார். முடிஞ்சிருச்சு, ப்ராசஸ் ஓவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் தாவீதை 8 வருஷம் கழிச்சு தான் பிறக்க பண்ண போறாரு. இன்னும் தாவீது இல்லை. ஆனால் கர்த்தர் ஏற்கனவே தாவீதை சூஸ் பண்ணிட்டார். தாயின் கருவில் உருவாகும் போது சொல்றோம்ல, இது அதையும் தாண்டி உலக தோற்றத்துக்கு முன்பதாக அப்பயே டிசைட் பண்ணிட்டார். சவுல் ராஜ்யபாரம் பண்ண 2வது வருஷமே டிசைட் பண்ணிட்டாரு. இன்னும் 8 வருஷம் கழிச்சு ஒருத்தன் பிறப்பான்,
அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு அவன் ராஜாவான். அவனை தான் ராஜாவை வச்சிருக்கிறேன் எல்லாம் இருக்கு. அப்போ தாவீது கோலியாத்தை வந்து பார்த்து ஜெயிச்சது என்பது ஒரு ஆக்சிடென்ட் ப்ராசஸ் அல்ல, ஏதோ திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் அல்ல. அது ப்ரீ பிளான்டு, காடோடைய பிளான்ல ப்ரீ பிளான். அவன் அங்க வரணும், அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு அவன் வர வேண்டியது கட்டளையா இருக்கிறது. அப்போ தாவீது ஒரு கவனிலும் ஒரு கல்லிலும் ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா ஏற்ற நேரத்துக்கு ஏற்ற இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அந்த இடத்துக்கு ஏன் கொண்டு வராரு, அதுக்கு எதுக்கு கொண்டு வராரு உங்களுக்கு தெரியாது. ஏன் அந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை சேர்க்கிறாரு தெரியாது. என்னை கொண்டு வந்து யூகேல இருந்து இங்க கொண்டாந்தாரு, ஏன் கொண்டு வந்தாரு தெரியாது. அதை விட பெரிய விஷயம், என்னை ஏன் இங்கிருந்து அங்க கூட்டிட்டு போனாரு தெரியாது. அங்க வச்சுதான் நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவருக்கு அங்க வச்சுதான் ஒப்பு கொடுத்தேன். எந்த ஒப்பு கொடுத்தா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஏன் கொண்டு போனாரு, அது வந்து அற்புதமான இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இருக்கிறது இந்த ஒஸ்ட் பிளேஸ், பாவத்தினுடைய உச்சமான இருக்க இடம். அந்த இடத்துக்கு நடுவில் வச்சுதான் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். ஏன் அங்க கொண்டு போனாரு, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதே மாதிரி தான் உங்களையும் கர்த்தர் சில இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவார். ஏன் கொண்டு போய் நிறுத்துறாரு, எதுக்காக நிறுத்துறாரு? பாருங்க, தாவீது ஆடு மேய்க்கிறாரு, சிங்கம் வருது, கரடி வருது. இதுக்கு நடுவில் அவங்க அப்பா சொல்றாரு, தாவீது ஆடு ஒருத்தங்கிட்ட விட்டு நீ போ அங்கன்றாரு. இப்ப தாவீது கேட்கிற அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. தாவீது சொல்ற ரொம்ப அழகான வார்த்தை. 29 வாசிங்க, 1 சாமுவேல் 17:29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ? நான் என்ன காரணம் இல்லாம இங்க வந்திருக்கேன் நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவன் சொல்ற வார்த்தை, ஐ ஹேட் a ரீசன். கர்த்தர் ஏன் உன்னை ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார்? கர்த்தர் ஏன் உன்னை ஒரு இடத்துல அபிஷேகம் பண்ணுகிறார்? கர்த்தர் எதற்காக உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார்? உங்களுக்கு ஒருவேளை ஏன் அங்க வச்சிருக்கிறாருன்னு இப்ப தெரியாது. தாவீதுக்கு அந்த இடத்துல ஏன் வந்து நிக்கிறாருன்னு தாவீதுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கிறது, ஃபார் a ரீசன். அப்ப ஆண்டவர் நம்மளை எந்த ஒரு விஷயத்துல நிறுத்துறதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு என்ன இருக்குது? ஒரு திட்டம் இருக்கிறது. அவரே கொண்டு வருவார், அந்த ப்ராசஸ் அவர் செய்வார். அந்த ப்ராசஸ் ஏன்னா நீ ராஜாவா வேண்டிய இடம் அதுதான். அங்கதான் உன்னுடைய காரியம் ஆரம்பிக்க போகுது. அந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கும் இயேசு கிறிஸ்து வரதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. தாவீதுக்கும் இயேசுக்கும் என்ன இருக்கு? நிறைய தொடர்பு இருக்குது. அந்த தொடர்போட முதல் பகுதி என்ன? அவன் கோலியாத்தை மீட் பண்ணணும். கோலியாத்தை மீட் பண்றது இயேசு பிசாசை மீட் பண்ணணும். 30 வருஷம் கழிச்சு பிசாசை அந்த யோர்தான் ஆற்றங்கரையில இருந்து மீட் பண்ணணும். இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆற்றங்கரையில இருந்து ஆற்றில இருந்து கல்லை எடுத்துக்கிட்டு தாவீது வருவார் இவனை பார்க்க. கரெக்டா அதே யோர்தான் கரையில இருந்து கல்லாக இயேசு கிறிஸ்து கல் வெளியே வருவார். கரெக்டா பாத்தீங்கன்னா 40 நாள் இவன் கோலியாத் வந்து போவான். 40 நாள் இயேசு கிறிஸ்து காட்டு மிருகத்தோடு சஞ்சரித்தார். மார்க் 1:13. காட்டு மிருகம் யாரு? பாம்பு. ஆதியாகமம் 3:1. பாம்போடு கூட அந்த காட்டு மிருகத்துக்கு பேர் தான் பாம்பு. இவன் 40 நாள் வந்து போவா. 40 நாள் முடியும் போது பிசாசு வந்து நிற்பான். இங்க தாவீது கல் எடுத்து அவன் தலையில அடிப்பான். இந்த இடத்துல முதல் தரையாக பிசாசு தோப்பான். எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ட் கனெக்ஷன் இருக்கும். இந்த ப்ராசஸினுடைய ஒரு பகுதியாக தான் தாவீது வந்து நிக்கிறான் அந்த இடத்துல. சோ உங்களையும் கர்த்தர் ஒரு பெரிய விஷயத்துக்கு முன்குறிக்கும் பொழுது ஆரம்பத்துல ஒரு இடத்துக்கு கொண்டு போய், நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், the placement is very important. கர்த்தர் உங்களை எங்க வைக்கிறாருங்கிறதா ரொம்ப முக்கியம். அழைப்பு என்பது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து எங்க வைக்கிறாருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆபிரகாமுக்கு அழைப்பு இருக்கிறது, ஆனால் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் குறித்த இடத்துல கொண்டு போய் ஈசாக்கை என்ன கொடு? பலி கொடு. சீஷர்ல 28 மத்தேயுல சொல்வாரு, மலையிலே குறித்த மலையில கொண்டு வந்து அவங்களை வர சொல்லு. the particular place. நீங்கள் போய் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எங்கே தங்கியிருங்கள்? எருசலேமில் தங்கியிருங்கள். the place. ஒரு அழைப்பும் ஒரு இடமும் ஊழியத்தின் பாதையில உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணணும். எப்ப யார் எங்கிட்ட ஊழியத்தின் பாதையில அல்லது அழைப்பு வந்து நாங்க வரேன்னு சொல்லி ஜோம் பண்ண சொன்னாலும் நான் சொல்றது 2 காரியத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒன்று, உங்களுடைய ஊழியம் அது என்ன. 2, எங்கே பண்ண சொல்லுகிறார், அதான் இம்பார்ட்டன்ட். நீங்க அழைப்பு வைத்துருவீங்க, ராங் பிளேஸுக்கு போயிடுவீங்க. ராங் பிளேஸுக்கு போயிட்டீங்கன்னா உங்க அழைப்பினுடையதான கர்த்தர் சொன்ன விஷயம் நடக்காது. ஏன்னா உங்களை அவர் வந்து கானான்ல வச்சுதான் உங்க மேல திட்டம் இருக்குதுன்னா நீங்க பாபிலோன்ல போய் இல்ல எகிப்துல போய் உட்கார்ந்தா அந்த திட்டம் நிறைவேறாது. சோ இந்த 2 காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப தாவீது அந்த இடத்துக்கு வரார், the particular place. குறிப்பாக கோலியாத்தை வீழ்த்துகிற இடத்துக்கு அவர் வரார். அவர் வருகிற வரைக்கும் கோலியாத் இருப்பான அவருக்கு தெரியாது. அவரு சகோதரர்களுக்கு என்ன கொண்டு வராரு? அங்க கொண்டு பால் கட்டியும் அப்பத்தையும் பயிற்றையும் கொண்டு வரார். அவர் வேலை என்ன? அவங்களுக்கு உதவி செய்யறது, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கறது. அவங்களுக்கு கர்த்தர் வந்து அவங்களுக்கு அவர் சொல்றாரு, போய் சுக செய்தியை விசாரிச்சுட்டு வா. அவங்க அப்பா சொல்லி அனுப்புறாரு, எப்படி நல்லா இருக்காங்க போய் பார்த்துட்டு. அவன் வேலை என்ன? சகோதரர்களை பார்த்துக் கொள்வது, அவங்கள போய் விசாரிப்பது. ஜஸ்ட் ஒரு மெசேஞ்சர், ஒரு சின்ன வேலை, அவ்வளவுதான். ஆனால் நடக்கிற சம்பவம் என்ன? நீ அங்கேதான் ராஜாவாக வேண்டி இருக்கிறது, அங்கேதான் கர்த்தருடைய உருவாக்க வேண்டி இருக்கிறது. நாம பல நேரத்தில் நினைச்சுட்டே இருப்போம், என்ன ஏன் ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறாரு, என்ன எதுக்கு ஆண்டவர் இங்க கொண்டு போக சொல்றாரு. நான் அந்த இடத்துல போய் சில நேரங்கள்ல உங்களை வைக்கிற இடத்துல நீங்கள் அவமானப்பட வேண்டி இருக்கும். அது அதை விட முக்கியம். இதுதான் முதல் பாயிண்ட் நீங்க பார்க்க வேண்டியது. இப்ப வாசிங்க, இவன் ஒரு கல்லிலான ஒரு கவனிலானும் கோலியாத்தை ஜெயிச்சிட்டான்னு வாசிட்டோம். அவன் சந்திச்ச முதல் பிரச்சனை என்ன? வாசிங்க 28வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலுள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இதுல ஏதாவது தாவீது செஞ்சானா?
இதுல ஏதாவது தாவீது செஞ்சானா? யுத்தத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டானா? இல்ல. அவன் இதயத்துல அகங்காரம் இருக்கா? ஏதாவது துணிகரம் இருக்கா? அவன் என்ன செய்யறான்? அவங்க அப்பா சொன்ன வேலைக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யறான். அவ்வளவுதான். அவன் சொன்னது என்ன? அவங்க அப்பாவுடைய வேலையை, அவங்க அப்பா சொன்ன வேலைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வேலையை செய்யறான். ஆனா அண்ணனுக்கு எப்படி இருக்குது? எதிர்க்கிறவன் யார் தெரியுமா? இப்ப பெலிஸ்தியன் கிடையாது. ஒரு கல்லினாலும் ஒரு கவனினாலும் பெலிஸ்தீனை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தாவீது ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? தன் சொந்த சகோதரர்களால் அவன் எதிர்க்கப்படுகிறான். கூட இருக்கிறவனே அகைன்ஸ்டா மாறுறான். அதுவும் யாரு? கூட பிறந்தவன். அவன் கேட்கிறான், உனக்கு இங்கடா வேலை? எவ்வளவு துணிகிறவங்கிறான். ஏன்னா அவன் ராணுவ வீரன். யாரு? அவன் ஹையர் அபிஷியல். அவர் அங்க ராணுவத்தில் இருக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, நீ எங்க இங்க வந்த? நாங்க தான் ராணுவத்தில் சண்டை போடுறவங்க, நீ ஆடு மேய்க்கிறவன், உனக்கு இங்க என்ன வேலை? என்ன துணிகரம் உனக்கு இருக்கும்? நாங்கெல்லாம் ஒரு ட்ரெயின்டு ராணுவ வீரர்கள், நாங்க ஒரு இங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவன் கேட்கறாதான், ஆடை எங்க விட்ட? நீ ஏன் வந்து இங்க நிக்கிற? இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்க வேண்டிய முதல் பகுதி. இதான் நீங்க ஜெயிக்கணும். முதல்ல உங்களை டிஸ்கரேஜ் பண்ற வேற எங்கேயுமே இருக்க மாட்டான். உன் கூடவே தான் இருப்பான். உன் கூடவே தான் இருப்பான். உனக்கு என்ன வேலை? உன்னால முடியாது, உனக்கு இருக்கிற தகுதிக்கு இதெல்லாம் தேவையா? நீ ஏன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யற? சொல்லிட்டே இருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் அவனை ராஜாவாக பாக்குறாரு. இவன் அவனை கோவக்கார அகங்காரக்காரனை பாக்குறான். இத்தனைக்கும் தாவீது எதுவுமே செய்யல. அவன் அழைப்பை பெற்று அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். அவ்வளவுதான். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, முகாந்தரம் இருக்கு, அவன் வராங்க. அவ்வளவுதான். அது காட்ஸ் பிளான், ஹெவன்லி பிளான். ஆனா ஹெவன்லி பிளான் நடந்துகிட்டு இருக்குது. கூட பிறந்தவன் கேட்கறான், உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? சில நேரங்களில் இதுதான் நாம் சந்திக்கிற ஃபர்ஸ்ட் ஊழியத்தின் பாதையில் நான் வந்தபோது நான் சந்தித்த முதல் பிரச்சனை புறஜாதியார் இடத்துல இருந்து அல்ல. நான் சந்தித்த முதல் பிரச்சனை என்னை அறியாதவர்கள் எதுவும் சொல்லவே இல்லை. நான் சந்தித்த முதல் பிரச்சனை என் கூட இருந்த பக்கத்தில் இருந்தவங்க தான். எனக்கு நெருக்கமானவங்க, வேண்டப்பட்டவங்க. அவ்வளவு டிஸ்கரேஜ், அவ்வளவு டிஸ்கரேஜ். பல நேரங்களில் உங்களை டிஸ்கரேஜ் பண்றவங்க வேற எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, கூடவே தான் இருப்பாங்க. உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும், உங்கள்கிட்ட சில காரியங்கள் இருக்கும், அதை யூஸ் பண்ணவே விட மாட்டான். நம்மளை சொல்லிட்டே இருப்பான், நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ உருப்பட என்னத்துக்கு இப்போ உன்னை யார் என்ன அப்படிம்பான். ஆனா பரலோகம் உன்னைத்தான் ராஜாவாய் பார்க்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மத்தேயு சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்தை அந்த ஜீனியாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த யாருக்கு யார் பிறந்தார் என்ற வம்ச வரலாறு எழுதியிருப்பாங்க. அந்த வம்ச வரலாறு எழுதும் போது ஆவியானவர் எவ்வளவு அழகா எழுதியிருப்பார் பாருங்களேன். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது பிறக்கும்போது ராஜாவா பிறந்தான்? ராஜாவா பிறந்தான்? இல்ல, தாவீது ராஜாவை பெற்றான். தொடர்ந்து வாசிங்க. தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். சாலமன் பிறக்கும்போது ராஜாவா இல்லையா? சாலமன் பிறக்கும்போது ராஜாவா இல்லையா? ராஜா. அவன் அரண்மனையில் தான் பிறக்கிறான். தாவீதுக்கு பையனா அவன் யாரா இருக்கணும்? இளவரசன், அடுத்த ராஜா தானே. அடுத்து சாலமன் யாரை பெற்றான்? சாலமோன் ரெகொபெயாமை பெற்றான். ரெகொபெயாம் பிறக்கும்போது யார் தான்? ரெகொபெயாம் அபியாவை பெற்றான். அபியா பிறக்கும்போது யார் தான்? ஆனா ஒருத்தனுக்கு ராஜான்னு இருக்காது, ஒரு வயலுக்கு ராஜான்னு இருக்காது. ஆனா தாவீது பிறக்கும்போது ராஜாவே கிடையாது, அவர் ஆடு மேய்க்கிறவர். ஆனா வசனம் என்ன சொல்லுது? தாவீது ராஜாவை பெற்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறக்கும் போதே கர்த்தருடைய பார்வையில தாவீது ராஜாவாக இருக்கிறார். ஆனா பிறக்கிறது ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி இடத்துல, மேய்ப்பன் இடத்துல, அல்லது ஒரு ஈசாய் வீட்டுல. ஆனா ஹெவன் உன்னை பார்க்கும்போது எப்படி பாக்குதுன்னா, பிறக்கும் பொழுதே அது உங்களையும் என்னையும் என்னவா பாக்குதுங்கிறது முக்கியம். மனுஷன் என்னவா பாக்குறாரு? தச்சனின் மகன், மரியாளின் மைந்தன், இப்படி பார்க்கலாம். ஆனா பரலோகம் எப்படி பாக்குது? ரட்சகர் பிறந்திருக்கிறார். எல்லாரும் ஈசாயின் மகன், மேய்ப்பன் பிறந்திருக்கிறான் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் பரலோகம் எப்படி பாக்குது? தாவீது ராஜாவை பெற்றான். அப்ப நீங்களும் நானும் பிறக்கும் பொழுதே ஒரு ஹெவன்லி பிளானோடு கூட பிறந்திருக்கிறோம். பரலோகம் ஒரு திட்டத்தோடு தான் உங்களை கொண்டாந்து இருக்குது. அப்படி கொண்டு வந்த அந்த பரலோகம் அந்த திட்டத்துக்குள்ளே நடத்தும் பொழுது உன்னை அந்த திட்டத்தை சுதந்திரிக்க விடாம முதல்ல பண்ற டிஸ்கரேஜ் எங்க இருக்கும் தெரியுமா? உன் வீட்டுக்குள்ள இருந்தே எழுப்போம். உன் கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ சும்மா நீ சொல்லாத, உன்னாலலாம் முடியும், எவ்வளோ பேரு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுல போய் நீ போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவர் சொல்வாரு, யூதேயா பட்டணத்தில் உள்ள பெத்லகேமே, நீ ஆயிரங்களில் சிறியதாய் இருந்தாலும் தேசத்தை ஆளுகிற பிரபு உன்னிடத்துல இருந்து புறப்படுவார். நீ எல்லாருக்கும் முன்னாடி சின்னதா இருந்தாலும் குறைவா இருந்தாலும், இந்த தாவீதை பாருங்களேன். தாவீதை பார்க்கும் பொழுது சாமுவேல் எப்படி தாவீதை பார்க்கிறாரு பாருங்களேன். இந்த சாமுவேல் வந்து தாவீதை போய் அபிஷேகம் பண்ணுவாரு. இங்க இருக்கு பாருங்க. ஆண்டவர் கேட்பாரு, எந்த மட்டும் நீ தாவீது சாமுவேலுக்காக என்ன பண்ணுவ? துக்கித்து கொண்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ போய் என்ன செய்யி? ஈசாயின் குமாரனை போய் என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லும் பொழுது சாமுவேல் போய் என்ன செய்வாரு? தாவீதை அபிஷேகம் பண்றதுக்கு போவார். அப்போ 16ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். சும்மா பார்த்தா எப்படி இருக்கான் பையன்? ராஜா மாதிரி இருக்கான். பார்த்தா எப்படி இருக்கான்? சும்மா ராஜா மாதிரி இருக்கான். எலியாபு பார்த்த உடனே சாமுவேல் டிசைட் பண்ணிட்டாரு, ஓ இவன் தான்யா, ஆண்டவர் சூஸ் பண்ணது இவன் தான்யா, சூப்பர்யா அப்படின்ட்டான். ஆனா அடுத்து என்ன நடக்குது பாருங்க. 12வது வசனம் வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர்,
இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை பார்க்குற வரைக்கும் உட்காந்தே இருக்கிறாரு. யார் இவனா? சின்ன பையலா இருக்கானடா, அழகா இருக்கான், எல்லாம் சரி. இவன் மேலேயா இவ்வளவு பெரிய அபிஷேகம்? சவுல் ஆளு சமஸ்த இஸ்ரவேல்ல அவன மாதிரி உயரமானவன் ஒருத்தனும் இல்ல. இவன் சரி எலியாப சொன்னா கூட பரவாயில்ல, ஆளு ஸ்டவுட்டா இருக்கான், ராணுவ வீரன், பார்க்கறதுக்கு கரெக்ட், மினிஸ்ட்ரிக்கு சூப்பரா இருக்கான். சரி, இப்ப யாருமே இல்லை. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, 7 பேர் மொத்தம் கூட்டம் இருந்தாச்சு, எவனுமே இல்லைன்ட்டார் ஆண்டவர். இவன் கேட்கறான், வேற எவனாவது இருக்கானா? இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான்றான் ஈசாய். அப்ப அண்டர்ஸ்டுட் தானே அது? 8 பேர் 7 பேர் இல்லைன்ட்டாரு. அப்ப கண்டிப்பா யாரு? அந்த ஒருத்தன் தானே கணக்கு. அப்ப நமக்கே தெரியும் இல்ல, அப்ப இவன் தான். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? 7 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டா 8வது இவன் தானே. ஆனா இவன் வந்தா சாமுவேலுக்கு எப்படி இருக்கு? யோசிச்சுட்டு இருக்கான், இவன் தானா? கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து. உட்காந்தே இருக்கான், எழுந்துடுறான், எழுந்து போய் அவனை அபிஷேகம் பண்ணு. ஆண்டவரே, இவனா? நீ முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன். அதுதான் காட் உன்னை அழைச்ச விதம். உன்னை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் டிஸ்கரேஜ் பண்ணுவான், எதுக்கும் உதவாத, லாய்க்கு இல்லாத. எனக்கு அது என்னன்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். நான் யாரையும் குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. எவ்வளவு படித்தவர்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு படிக்காதவர்களையும் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு திறமை உள்ளவர்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு திறமை இல்லாதவர்களையும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அது கர்த்தருடைய திட்டம். ஒரு பக்கம் லூக்கா, ஒரு பக்கம் மத்தேயு டாக்ஸ் கலெக்டர், எல்லாம் பயங்கரமான ஆளு. இந்த பக்கம் படிப்பறிவு இல்லாத பேதுரு, ஒரு பக்கம் யோவான், இவங்க ஒரு குரூப். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அப்போஸ்தலர் கூட்டம். நான் ரொம்ப யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தானியேல் புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தையும் பாருங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நீங்க படிக்க முடியும். இது ரெண்டையும் தனித்தனியா வச்சா படிக்க முடியாது. ரெண்டு ட்வின் புக்ஸ்னா ரெட்டை புத்தகம். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து படிச்சா அந்த மொத்த சத்தியமும் உங்களுக்கு வெளியே வரும். ஆனா தானியேலை குறித்து சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் சொல்லுது, தானியேல் 1ஆம் அதிகாரத்துல கல்வியில் நிபுணன் இருக்கு. அவனுக்கு எப்படி இருக்குது? பயங்கரமான ஆளு, கிராஜுவேட், இன்டெலக்சுவல் அப்படின்னு அர்த்தம். பயங்கரமான அறிவாளி. யாரு? தானியேல். அதோட அடுத்த பகுதி யார்கிட்ட கொடுக்கிறாரு? யோவான் கிட்ட கொடுக்கிறாரு. யோவானை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுகிறது, படிப்பறிவு இல்லாதவர் என்றும் பேதமை உள்ளவர் என்றும். ஒரு பகுதியை படிச்சவங்க கொடுத்துட்டு ஒரு பகுதியை படிக்காதவங்க கொடுத்துட்டாரு. என்ன ஆண்டவரே, இதோட இன்னொரு பகுதி இவன மாதிரியா படிச்சவங்க தானே கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன். நான் வெளிப்பாடு கொடுப்பதற்கு தேவை கல்வி நிபுணத்துவம் அல்ல, வெளிப்பாடு கொடுப்பதற்கு தேவை அவனுக்கும் எனக்கும் உள்ளதான உறவு. தானியேலுக்கு இருந்த உறவும் யோவானுக்கு இருந்த உறவும் ஒரே உறவு, கர்த்தரோட. இவன் அங்க காத்திருப்பான் தேவ சமூகத்துல, அவன் மார்பில சாஞ்சிருப்பான். ரெண்டு பேரும் ஒப்பு கொடுக்குற, அவ்வளவுதான். இதுல நீ என்ன படிச்சிருக்க, எப்படி வளர்ந்திருக்க, இவன் பின்னாடி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, நீ யாருடைய பையன், நீ இன்னாருடைய பேர, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. உன் மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்குதா? உன்னை உலகம், குறிப்பாக கூட இருக்கிறவர்கள் உன்னை எவ்வளவுதான் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணாலும் கவலைப்படாம ஓடிக்கிட்டே இரு. காரணம், நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். நீ மிகப்பெரியதான ஒரு தரிசனத்தோடு உட்கார்ந்து இருக்கிறவன். உன்னை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. ஆனா அவன் செய்யற ஒரு வேலை என்ன இருக்கு, உன்னால முடியாது. இது பாத்துக்க, உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு அப்படிம்பா. இது முதலாவது உனக்கு நடக்கக்கூடியது. இரண்டாவது, 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 33வது வசன வாசி. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இப்போ உன் பிரச்சனை, உன்னை டிஸ்கரேஜ் பண்ணி பார்த்தாங்க. என்ன பண்ணாங்க? டிஸ்கரேஜ். உனக்கு திமிரு, உனக்கு கொழுப்பு, உனக்கு தேவையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் நீங்க தாண்டிடுவீங்க. ஒரு இடத்துல நம்ம இல்லை, நம்மகிட்ட இருக்க இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், ஆவியானவர் இருக்க, நம்மகிட்ட ஆவியானவர் வச்சிருக்க ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? எவ்வளோ கேவலம் நம்ம டிஸ்கரேஜ் பண்றாங்களோ அவ்வளவு ஆவியானவர் நம்மை பலப்படுத்திக்கிட்டே வருவார். நீ பயப்படாத, நம்ம கூட இருக்கிறேன், உன்னால முடியும். பாருங்க, மிகப்பெரிய யுத்த வீரன் யோசுவா, மிகப்பெரிய யுத்த வீரன், 40 வருஷம் மோசே கூட இருந்திருக்கிறார். ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 40 years எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் நல்ல ஒரு யுத்த வீரன். ஆனால் நீங்கள் 1ஆம் அதிகாரம் யோசுவா புத்தகத்தை போய் பாருங்க, யோசுவா கிட்ட இருந்த ஒரே பிரச்சனை பயம். திருப்பி திருப்பி சொல்றாரு, பயப்படாதே, நான் மோசையோடு கூட இருந்தது போலவே உன்னோடு கூட இருப்பேன். அவ்வளவு பயம். காரணம் என்ன? எனக்கு என்ன தகுதி இருக்குதுங்கிறதுலாம் ரெண்டாவது, என்கிட்ட கொடுத்த பொறுப்பு பெருசு. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வரும்? ஒரு பயம் வரும், ஒரு டிஸ்கரேஜ். இது வேற விதம். இது என்ன பண்ணுவான் தெரியுமா? ஏம்பா, உன்னால முடியும்னு நினைக்கிறேன், சரி ஓகே வந்துட்ட, பார்த்து பண்ணு, இது ரொம்ப பெரிய ஊழியம், இது எப்படி பண்ணுவ, இதை யார் யாரெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா, அந்த இடத்துல நீ வந்திருக்கிறிய, உன்னால நடக்குமா அப்படிங்கப்பா. ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க எதிரில் இருக்கிற கோலியாத்தோடைய பலனை மட்டும் தான் பாக்குறாங்க இவங்க எல்லாரும். ஏன்னா இவங்களுக்கு கோலியாத்தை பார்த்து ஏற்கனவே ஒரு பயம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஆள் எப்படி இருக்கிறான்? ஆளு பயங்கர உயரமா இருக்கான், அவன் ஈட்டி தாங்கி கையில வச்சிருக்கான், அவன் வச்சிருக்கிற கேட எல்லாத்தையும் வெயிட் போட்டுருக்காங்க, பார்த்து ஆள் அப்படி வந்து ஸ்டவுட்டா நிக்கிறான். இப்போ என்னது? முதல்ல என்ன பார்த்து டிஸ்கரேஜ் பண்றது நடந்துச்சு நம்மள. ரெண்டாவது, இப்ப எதிரியோடைய பலத்தை பத்தி பேசுறான். என்ன சொல்றான்? எதிரியோடைய பலம், அவனை எடுத்து பண்ண முடியுமா உன்னால? இந்த மினிஸ்ட்ரியை செய்ய முடியுமா? இல்ல இந்த ஆவிக்குரிய காரியத்தை செய்ய முடியுமா? ஏன் உங்களை பிசினஸா கூட இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கட்டும், முடியுமா? அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சில நேரத்தில் சொல்லுவாங்க, அவ்வளவு பெரிய ஆளுங்களே செஞ்சு கீழே விழுந்துட்டாங்க, அவங்களாலேயே பண்ண முடியல, உன்னால எப்படி பண்ண முடியும்? எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க, அவங்களால நடக்கல,
நீ எப்படிப்பா அவனை போய் அப்படிம்பாங்க. தாவீது இருந்த ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? தாவீது, நான் இளைஞன், நான் சின்ன பையன், அதை அவன் பார்க்கல. ரெண்டாவது, தாவீது அவன் பெரிய யுத்த வீரன், சிறு வயது முதல் கொண்டு யுத்த வீரன், ஆள் பார்க்க ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிறான், அதையும் அவன் பார்க்கல. ஆனா அவன் சொன்னது என்ன தெரியுமா? 47வது வசன வாசி. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். இதுதான் தாவீது. தாவீது இருந்த ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அவங்கிட்ட இருந்தான பலகீனத்தை அவன் பார்க்கல, எதிரிகிட்ட இருந்த பலத்தையும் அவன் பார்க்கல. அவனுக்கு இருந்த பலன் என்ன தெரியுமா? நான் பலவீனமானவன் தான், நீங்க சொல்ற மாதிரியே நான் சின்ன பையன் தான், எனக்கு யுத்தம் பண்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. நாம நினைச்சுக்கலாம் ஊழியம் பண்றதுக்கு என்கிட்ட என்ன இல்லை, எந்த தகுதியும் இல்லை. ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு சில சொல்லுவாங்க தெரியுமா? இந்த அம்மா அப்பா கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 20-21 வயசு ஆன உடனே பொண்ணுக்கு இல்ல பையனுக்கு ஒரு 25-26 வயசு ஆன உடனே, ஐயோ பிள்ளைங்க பெரிய பிள்ளைகள் ஆகி போச்சு, வயசாகி போச்சு, கல்யாணம் பண்ணணும்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே மாமியார் அடுத்து என்ன சொல்ல தெரியுமா? அதுங்களே சின்ன சிறுசுங்க, அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாதும்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணும்? மொத்தத்தையும் டேக் ஓவர் பண்ணும். ஏதாவது அந்த மருமக முடிவெடுக்க வந்துச்சுன்னா உடனே சொல்லுவாங்க, இவளுக்கு என்ன தெரியும், நாங்க குடும்பம் பெற்று பிள்ளைகளை பத்து பேர பிள்ளைகள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பெரியவங்களுக்கு எங்களுக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனா அவங்களே தான் சொன்னாங்க, பிள்ளைக்கு வயசாகி போச்சு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சின்ன சிறுசுங்க, நம்ம தான் பார்த்துக்கணும், நீங்க பார்த்துக்காதீங்க, விட்டுருங்க. திரும்பி சொல்றேன், நீங்க யாருமே என்ன செய்யாதீங்க, அவங்க 2 பேரும் விட்டுருங்க. அது கீழே உழட்டும், எழுந்திரிக்கட்டும். சைக்கிள் ஓட்டணும்னா கீழே விழுந்து முட்டி தேஞ்சாதான் நல்லது. சில ஆட்கள் சைக்கிள் ஓட்ட விட மாட்டான், பிடிச்சிட்டே இருப்பான் பின்னாடி, இப்படி வளைக்காத அப்படி வளைக்காதன்பா, கடைசி வரைக்கும் திரும்பி பார்த்துட்டே தான் ஓட்டுவான். பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு அந்த ஆள் இல்லைன்னு அவனுக்கு பயம் வந்துடும், பொத்துன்னு கீழே விழுந்துருவான். சில நேரத்தில் சில காரியங்களை என்ன செஞ்சிடணும், விடணும். இப்ப தாவீதுகிட்ட அப்படிதான் இருக்கு. போகாத, உன்னால எப்படி முடியும், அதெல்லாம் பார்த்தா அவன் சொல்றான், அது பாரு எங்கிட்ட நான் சின்ன பையன், எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது, நான் என்னது ரொம்ப சின்ன பையன், அதனால என்னால் ஜெயிக்க முடியாது, நீங்க சொல்றது உண்மையா இருக்கட்டும். ரெண்டாவது, கோலியாத்து பெரிய ஆளு, அதுவும் இருக்கட்டும், அவன் சிறு வயது யுத்த வீரன், இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் ஃபேக்ட், பிராக்டிக்கல், ஆள் அப்படிதான் இருக்கான். ஆனா ஒன்னு சொல்லட்டுமா அப்படிங்கிறான், என்ன, நான் ஏன் குறையும் பார்க்கல, நான் அவன் பலத்தையும் பார்க்கல, ஆனா என்ன ஒருத்தர் அனுப்புறார் தெரியுமா? அவர் என்னிலும் பெரியவராய் இருக்கிறார், அவனிலும் பெரியவராய் இருக்கிறார், என்னில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ உன் பலத்தை நம்பி போகாத. சில நேரங்கள்ல எனக்கு நிறைய விஷயங்கள் பைபிள்ல தெரியாது, இன்னும் தெரியாது. அந்த நேரங்கள் எல்லாம் கர்த்தர் தான் உதவி செய்வார். எப்படி இந்த தாட் வருதுன்னு தெரியாது, அது எனக்கும் புதுசாக தான் இருக்கும். நின்று கேட்டிருக்கும் வரும். ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் அல்ல, என்னை அனுப்புகிறவர் பெரியவர். அதே தேவன் தான் உங்களுக்கும் சொல்லுகிறார், உங்ககிட்ட இருக்கிற குறைய பார்க்கவே பார்க்காத, எனக்கு அது வராது, இது வராது, பேச வராது, எனக்கு எந்த டேலண்ட்டும் இல்லை. இன்னொன்னு இருக்கு, டேலண்ட் இருந்தாலும் பார்க்காத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு இதை வச்சு பொழப்பு நடத்திடலாம், ஓடிடலாம், பாடுவேன், நல்லா பாடுவோம், கீபோர்டு வாசிக்க தெரியும், அப்படியே வருஷம் கிருஷி பண்ணி போயிடலாம், நீ தீந்த தொலைஞ்ச. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், என் கையில் இருக்குது ஒரு கல்லும் கவனம், இதை வச்சுக்கிட்டு தான் நான் ஓட்ட போறேன். இதை வச்சுட்டு எப்படி தாவீது ஓட்டுவேன்? இதை வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாது. ஆனா இதை வச்சுக்கிட்டு என்னை அனுப்புற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஓட்டுவார். அவருக்கு தெரியும் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியும். ஏப்பா அவன் கத்தி ஈட்டி கீட்டி இப்படி யோசிச்சு பாருங்களேன், அவன் அப்படி வரான், கத்தி ஈட்டி கீட்டி எல்லாம் எடுத்துட்டு வரான். தாவீது இப்படி சுத்திக்கிட்டே போறாரு, கயிறு சுத்திட்டு. தூரத்துல இருந்து பாக்குறவன் என்ன சொல்லுவான்? கோலியாத்தை விட்டுருங்க. அவன் கேட்கறான், நாயாடா நான் கேட்கறான், அதை விட்டுருங்க. தூரத்துல இருந்து பாக்குறவன் என்ன சொல்லுவான்? இவ்வளவு பெரிய சேனையும் அமைதியா பொறுமையா நிக்குது, ஆனானப்பட்ட சவுலே போய் மறைஞ்சு உட்காந்துட்டான், ஒளிஞ்சு ஓடிட்டான், பயந்துகிட்டு வெளியே வராம இருக்கிறான். சமஸ்த இஸ்ரவேல்லே அவன் தான் உயரம், அவனே பயந்து போய் நிக்கிறான். இது பாரு, ஒரு வாண்டு ஒண்ணு நடுவில் போய் நிக்குது பாரு. சில நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பெரிய பெரிய சிங்கம்லாம் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி போய் இந்த நாய் குலைச்சிட்டு பாத்துறீங்களா? அந்த சிங்கத்துக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? செம டென்ஷனா இருக்கும். ஆனா ஒரு மனுஷனுக்கு இல்லாத தைரியம் அந்த நாய்க்கு இருக்குதா இல்லையா? இப்ப நம்ம பிராக்டிகலா யோசிப்போம், நாய்க்கு என்னங்க தெரியும், சிங்கம் அடிச்சா என்ன ஆகும், அது அடிச்சா என்ன ஆகும்ன்றதுலாம் ரெண்டாவது, அதுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் தான் உனக்கு எனக்கு வேணும். தன் சுய தைரியத்தில் நாய் போய் இப்படி நிற்குமானால், சர்வ வல்லமை உள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை அனுப்புகிறார், நான் தைரியமா போறேன். என் கையில் இருக்குது கல்லா இருந்தா என்ன, என் கையில் இருக்குது ஒரு கவனா இருந்தா என்ன, எனக்கு ஒரு சின்ன டேலண்டா இருந்தா என்ன, இல்லை எனக்கு எதுவுமே இல்லாட்டின்னு தான் என்ன. ஒரு பிரசங்கியா இருந்தார் வெளிநாட்டில், அவருக்கு பிரசங்கம் பண்ண வராது. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போய் சுவிசேஷம் சொல்லு, நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். அவர் மனைவி நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா இவருக்கு பிரசங்கமே வராது. உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன பண்ணுவாருன்னா, பிரசங்கத்தை மொத்தத்தையும் எழுதுவார், மொத்த பிரசங்கத்தையும் எழுதுவார், மைக்கில் வச்சு படிப்பார். பிரசங்கம் பண்ண மாட்டார், எழுதுனதை வச்சு படிப்பார். அவர் படிக்க படிக்க ஜனங்க அழுது ஒப்பு கொடுப்பாங்க. எப்படி நடக்கும்னே தெரியாது. சில பிரசங்கியார் ஏற்ற தாழ்வை ஏற்றி இறக்கி சவுண்டை போட்டு முழக்கி 300 அல்லேலூயா சொல்லி 3000 ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாம் பண்ணி நடக்காத ஒரு விஷயம் அந்த மனுஷன் 30 நிமிஷம் தான் பேசுவார். எழுதி வைப்பார், இங்கிலீஷ்ல தான் எழுதுவோம், எல்லாம் எழுதி வச்சுதான் படிப்பாரு. படிச்சு முடிச்சு ஜோம் பண்ணுவான் பாரு, கிட்டத்தட்ட 2000 பேர் ஒப்பு கொடுப்பான், 1000 பேர் ஒப்பு கொடுப்பான், அழுது ஒப்பு கொடுப்பான். இப்ப இதுல எங்க இருக்கு சொல்லுங்க, இதுல என்ன இருக்கு?
எழுதி கொண்டாந்து படிக்கும் போது பிரசங்கமா அது வந்து ஒரு பேச்சு போட்டி மாதிரி பார்த்து படிக்கிறது. ஆனால் அதற்கு நடுவில் கிரியை செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அதனால தான் நான் எப்பவும் சொல்வேன், யாருடைய பிரசங்கத்திலையும் எவ்வளவு டீப் இருக்கு, என்ன தாட் இருக்குங்கிறதுலாம் ரெண்டாவது, அதுல ஆவியானவர் இருக்கிறாராங்கிறதா முதல்ல. நீங்க பயங்கர டீப்பா தியானிச்சு கொண்டு வந்து பண்ணி அந்த இடத்துல ஆவியானவங்க கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஒண்ணுமே எல்லாம் போயிடும். நம்ம நினைச்சிட்டு போவோம், இன்னைக்கு செம்ம தாட்டு கொடுத்துருக்காரு ஆண்டவர், ரொம்ப டீப்பா இருக்கு, கொண்டு போய் நின்னா அப்படி ஜனங்க மத்தியில ஒரு பெரிய அலை உண்டாகும்னு அவன் பாத்தீங்கன்னா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். ஐயா என்ன பேசுறாருன்னு புரியலையே, ரொம்ப டீப்பா இருக்கு. நாங்க பைபிள் ஸ்டடி எடுப்போம். நான் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டேன்னா, நீங்க என்ன தியானிச்சாலும் புரிய வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் புரிய வச்சா தான் அவனுக்கு புரியும். இல்லைன்னா புரியலன்னு வச்சுக்கோங்க, உங்க பிரசங்கம் வேஸ்ட். நீங்க பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எதுக்கு பண்ணோம்? வந்தவனுக்கு புரியணும், அவன் மனம் திரும்பணும், மாறணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். அது அவனுக்கு புரியலன்னா அந்த பிரசங்கத்தோட பிரயோஜனம் என்ன? அப்போ இதுக்கு நடுவில் கிரியை செய்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களோட இருக்கிற ஆவியானவர். இதை தான் தாவீது புரிஞ்சுக்கிட்டான். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன், அதுல நான் வரேன். இல்ல நீ உங்கள்கிட்ட கல் இருக்கு, ஆமா எங்கிட்ட கல் தான் இருக்கு. இல்ல இதை வச்சு என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணு தெரியும், கல்லை சுத்தி அடிக்க தெரியும், நான் அடிச்சுக்கிறேன். இல்ல நாங்க வில்லுலாம் விடுவோம், நீ விட்டுக்க. நாங்க ஈட்டி எறிவோம், எரிஞ்சுக்க. அப்ப என்ன பண்ணுவேன்? நான் கல் அடிப்பேன். முடிவு சக்சஸ் எங்க பக்கம் தான் இருக்கும். அவ்வளவுதான். இப்ப ரெண்டாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை பேசுவாங்க, எதிரிகிட்ட இருக்க பலத்தை பத்தி பேசுவாங்க, ஆகாதுன்னு சொல்லுவாங்க, நடக்காதுன்னு சொல்லுவாங்க, உன்னால முடியாதும்பாங்க. நீ தைரியமா ஃபேஸ் பண்ணு. ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நான் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் அழைத்தவனை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட்டதில்லை. பேதுரு இறங்கி நடக்க சொல்வார், அவன் நடப்பான், தண்ணியில மூழ்குவான், ஆனா தூக்கிடுவாரு. நடக்க வைப்பாரு, முடியல மூழ்கிறவன் தூக்கிடுவார். ஆக மொத்தத்துல உன்னை மூழ்கி சாகடிக்க மட்டும் மாட்டவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் இருக்கும்போது நீ ஏன் பயப்படணும்? இறங்கி நடந்துட வேண்டியதான். எதிரி என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நிக்கிறவன் யார வேணா இருக்கட்டும். சில நேரங்களில் கொண்டு போயிட்டு ஒரு நாள் ஒரு ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டாரு, ஒரு பெரிய பாஸ்டர்ஸோட, அதாவது ஒரு பைபிள் காலேஜ் பாஸ்டர்ஸ் கொண்டு போய் நிறுத்தி விட்டார். எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா பைபிள் ஸ்காலர்ஸ் அப்படி உட்காந்துருக்காங்க. அந்த பிரசங்கத்தை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அவங்க கிட்ட நிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தகுதி கிடையாது. அவங்களாம் வந்து பிடெக் எம்டெக்லாம் முடிச்சு பயங்கரமான ஸ்காலர்ஸ். அவங்க மத்தியில் போய் நிற்கவே நமக்கு இல்லை. அவங்களை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொல்றாங்க, அவர் எஸ்கட்டாலஜி அப்படின்னா என்னன்னு கேட்டா, எஸ்கட்டாலஜினா என்ன? ஆனா வெளிப்பத்தின மெசேஜ், அதானா? அப்பதான் நமக்கே தெரியுது. ஓகே ரைட், கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் எப்பவும் சொல்வேன், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, அங்க என்ன பேச போறோம் தெரியாது. நம்ம கிட்ட இருக்க பிரசங்கம் ஒரே பிரசங்கம் தான், இயேசு கிறிஸ்து வருகிறார், அவ்வளவுதான். அதை எங்க எப்படி பிரசங்கம் பண்ணணும் ஆவியானவருக்கு தான் தெரியும். முடிஞ்ச உடனே அங்கிருந்து அவங்க வந்து உலகத்தில் உள்ள இந்த பைபிள் காலேஜஸ்க்கெல்லாம் போவாங்க, போய் பிரசங்கம் பண்ணுவாங்க, கெஸ்ட் ஸ்பீக்கர், கெஸ்ட் டீச்சர் மாதிரி. அவங்க சொன்னாங்க முடிச்சுட்டு வந்த உடனே, பிரதர் உங்க டீச்சிங் ஸ்கில் நல்லா இருக்கு, நீங்க நல்லா டீச் பண்றீங்க, நாங்க அப்பதான் தெரியும் நம்ம டீச்சர்லாம் வேற பண்றோம் அப்படின்னு. நமக்கு எப்பவும் பிரசங்கம் தான், அவ்வளவுதான். நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம டீச்சர்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது பிரசங்கம், அப்புறம் தான் தெரியும் நம்ம பண்ற டீச்சிங்னு. எதுக்கு சொல்றேன்? நம்ம கிட்ட இருக்கிறது கவன்கள் தான், அதை பயன்படுத்துகிறவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் மேல. அல்லேலூயா. அவர் யூஸ் பண்ணுவாரு, நீ தைரியமா அடிச்சுக்கிட்டே இரு. ஆளை பார்த்து கல்ல மாத்தாத. ஒருவேளை இவருக்கு கல்லு பத்தாது, இவருக்கு கத்தி வேணுமா, அதெல்லாம் இல்ல. நம்ம கிட்ட என்ன இருக்கு? கல்ல விட்டுட்டே இருக்கு. கல்ல ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை பட்டயத்தை எடுக்க சொல்வார், அன்னைக்கு பட்டயத்தை எடு. அதனால வெறும் கல்லோடைய வாழ்க்கை ஓட்டணும் அர்த்தம் இல்ல. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 50வது வசனம் வாசிங்க பாப்போம். இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இப்ப என்ன இல்ல? பட்டயம் இல்ல. இது அடுத்த பாயிண்ட். என்ன பாயிண்ட் தெரியுமா? எங்கிட்ட ஒரு கல் இருந்துச்சு, கர்த்தர் யூஸ் பண்ண சொன்னாரு, அவன் விழுந்துட்டான். ஆனால் இன்னும் கோலியாத் முழுவதுமாக வீழ்த்தப்படவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, கோலியாத் இன்னும் முழுவதுமாக. இது எப்ப நடக்கும் தெரியுமா? இதை செஞ்ச உடனே 51வது வசனம் வாசிங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தனண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். தலை தனியா வந்தாதான் வெற்றி முழுசாச்சுன்னு அர்த்தம். இப்போ வெற்றி ஸ்டார்ட் ஆயிருக்குது, கீழே விழுந்துட்டான். ஆனா தலை என்ன ஆகணும்? தனியாகணும். தலை தனியாகிறதுக்கு கல்லு பத்தாது. தலை தனியாகிறதுக்கு என்ன செய்யாது? கல்லு பத்தாது. கல்லு வீழ்த்தத்துக்கு தான் பத்தம். ஆனா வெற்றி முழுமை பெற வேண்டுமானால் உனக்கு என்ன தேவைப்படுகிறது? பட்டயம் தேவைப்படுகிறது. பட்டயம் இல்லாமல் வெற்றி முழுமை பெறாது. இப்பவும் சொல்றேன், கடைசியாக நான் சொல்லிட்டு முடிக்கிறேங்க. நீங்க எப்பவுமே ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிறது குறைவாக இருக்கும். ஒரு கிருபை ஆண்டவர் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாரு, அதோட ஓடுவீங்க. ஆனால் நீங்கள் அதோடு மட்டுமே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. இது போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. எதுல உங்களை கர்த்தர் கொண்டு போறாரோ அதுல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அடுத்த கட்டத்தை விரும்பணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தாவீது ஒரு கல் எடுத்து கோலியாத்தை அடிச்சிட்டாரு, கோலியாத்து விழுந்துட்டாரு. இன்னும் தாவீது எத்தனை கல் இருக்குது மிச்சம்? 4 கல் இருக்குது. இப்ப தாவீது சொல்லலாம், நோ ப்ராப்ளம்பா, இனி 4 கல் இருக்கு, இனி எவன் வந்தாலும் கல்லில் அடிக்கிறோம், எவன் வந்தாலும் என்ன பண்றோம்? கல்லில் அடிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை வருஷம் தான் கல்லிலே ஓட்டிட்டு இருப்ப? சில ஆட்கள்ட்டி இந்த ப்ராப்ளம் இருக்கு. என்ன தெரியுமா? ஊழியத்துல
அவங்களுக்கு ஒரு கிருபை இருக்கும், ஏதோ ஒன்று கொடுத்து ஆண்டவர் கூட்டிட்டு வருவார். ஆனால் கூட்டிட்டு வந்தவர் அந்த கிருபையை அதே லாஸ்ட் வரைக்கும் நீ அதை வச்சுக்கிட்டே ஓட்டணும்னு விரும்ப மாட்டாரு. உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விரும்புவார். இன்னும் நீ அதுல என்ன ஆகணும், அதுல உள்ளதை உன்னை டெவலப் பண்ணணும், உட்காந்து படிக்கணும். இப்போ பேதுருவும் யோவானும் படிப்பறிவு இல்லாதவர்கள், கரெக்ட் தானே? அப்படித்தானே இருக்கு, பேதமை உள்ளவர்கள். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் படிக்காதவங்களாவே இல்ல. அதுக்கப்புறம் நிருபங்கள் எழுதுற அளவுக்கு அவங்க பெரிய ஆளா மாறிட்டாங்க, படிப்புக்குள்ள வந்துட்டாங்க, அடுத்த கட்டத்துக்கு வராங்க. இதுதான் ஊழியத்தில் நம்ம செய்ய வேண்டிய அடுத்தது. சில ஆட்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒன்றை கருத்து கத்தர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போதும், இதை வச்சுக்கிட்டே வாழ்நாள் முழுக்க ஓட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஓட முடியாது, அந்த கல்லை வச்சு ஓட முடியாது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். கல்லுல வீழ்த்துறது ஒரு காலம், பட்டயத்தை எடுத்து வெட்டுவது ஒரு காலம். அப்ப பட்டயத்தை எடுக்கிறதுக்கு நீ உன்னை என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும், எடுத்து ஓடணும், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஒரு குரூப் இருக்கு, ஒரு லெவலுக்கு வந்த பிறகு சோம்பேறி ஆயிடும். ஒரு லெவலுக்கு வந்த பிறகு சாட்டிஸ்பாக்சன், போதும் வந்துட்டோம், இது வரைக்கும் ஓகே, நல்லபடியா போயிட்டு இருக்குது, இதே இப்படியே இருக்கட்டும், அப்படியே ஆண்டவர் வர வரைக்கும் இப்படியே ஓட்டிடுவோம். ஆண்டவர் சொல்வாரு, அப்படின்னா நீ ஏலி மாதிரி ஆளு உட்காந்துட்ட, நீ அதுக்கப்புறம் யூஸ் ஆக மாட்டேன். நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை ஓடிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும், ஓடு 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 ஓடு, ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் ஓடு. அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை கையில எடு, அந்த இடத்துல கல் இருக்கிற இடத்துக்கு கல் எடு. அடுத்து உனக்கு என்ன தேவைப்படுது? இப்போ பாருங்க, இந்த ஊழியத்தை தொடங்கும் போது எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தது, நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன், அதனால அதையும் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். இந்த ஊழியத்தை தொடங்கும் போது எவிடன்சஸ் எல்லாம் கத்தர் வந்து எங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி காரணம் நடக்குது உலகத்தில், நீங்க பாக்குறீங்களே சாயங்காலத்தில், அதை காட்டுறாரு. ஆரம்பத்தில் எங்கிட்ட லேப்டாப்பும் கிடையாது, இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த டைரியில எல்லாத்தையும் எழுதி, அந்த அன்னைக்கு வந்து பேப்பர் கட்டிங்க வெட்டி டைரியில பின் பண்ணி அந்த இடத்துல அந்த டேட்டை போட்டு வச்சிருப்பேன். இந்த நாளில் இந்த பேப்பரில் இது வந்தது அப்படின்னு அந்த பேப்பர் கட்டிங்கும் இருக்கும். அந்த ஏன்னா முழு பேப்பரையும் வைக்க முடியாது, ஸோ அந்த நியூஸை மட்டும் கட் பண்ணி வச்சிருப்பேன், அந்த டேட்டோட வச்சிருப்பேன். யாராவது கேட்டாங்கன்னா போய் கன்னிமரா லைப்ரரி இருக்கு, அங்கே போய் பார்த்துக்கோங்க, இந்த பேப்பர்ல இருக்குன்னு சொல்லிடுவேன். ப்ரூஃபோட வச்சிருப்பேன். எங்க போனாலும் டைரி தான் எடுத்து காட்டுவேன். ஒரு இடம் வருது, ஒரு வருஷம் 2 வருஷம் அது ஊழியத்தின் பாதையில் வரும்போது ஒரு ஆலோசனை ஒரு தம்பி கொடுக்குறான். அண்ணே இப்படியே எத்தனை நாளைக்கு டைரி தூக்கிட்டு போவீங்க, எத்தனை டைரி தூக்கிட்டு போவீங்க? அண்ணா இப்போ லேப்டாப் இருக்குண்ணே, வந்திருக்குண்ணே, லேப்டாப்ல நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணலாம். நான் சொல்றது 2005 சொல்றேன். அன்னைக்கு லேப்டாப்போடைய விலைலாம் 1 லட்ச ரூபா கிட்ட இருந்துச்சு, 80,000 85,000 ரூபா ஒரு லேப்டாப்போடைய விலை. அண்ணே வாங்கினேன், அன்னைக்கு நமக்கு ஆஃபரிங்க 200 300 கொடுக்குற காலம். நம்மகிட்ட போய் எங்க வரும்? சரி தம்பி லேப்டாப் போடலாம், இந்த லேப்டாப்பை எதுல கனெக்ட் பண்ணுவேன் கேட்டா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 2010 வரைக்கும் மேக்சிமம் எந்த சர்ச்சிலையுமே ப்ரொஜெக்டர் கிடையாது. எல்லார்கிட்டையுமே ஓஹெச்பின்னு ஒன்று இருக்கும், ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்னு வச்சிருப்பாங்க. அதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாட்டு மட்டும் அப்படி பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு பாட்டு போடுவாங்க. அது செவுத்துல தெரியும், வெறும் பாட்டு தான் போட முடியாது, அதில் வேறு எதுவுமே போட முடியாது. பிளாஸ்டிக் பேப்பர் எழுதி பாட்டு எழுதிருக்கும், அதை வச்சு போடுவாங்க. அந்த இடத்துல அந்த தம்பி சொல்கிறான், அண்ணே நம்ம ஒரு ப்ரொஜெக்டரும் ஒரு லேப்டாப்பும் வாங்கிட்டோம்னானே, நம்ம வந்து என்ன பண்ணலாம், போகிற சர்ச்சுக்கெல்லாம் போடலானே அப்படின்னு. எவ்வளோடா ஆகும் அப்படின்னா, அன்னைக்கு உள்ள கணக்குக்கு 1.5 லட்சம் ரூபா. அன்னைக்கு உள்ள கணக்கு 1.5 லட்சம் ரூபா. அப்புறம் ஒருத்தன் சொல்கிறான், அண்ணே இது போய் கடையில் வாங்கினா தானே, இந்த கஸ்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கண்ணே, அங்கெல்லாம் வாங்கினா கொஞ்சம் சீப்பாக இருக்கணும், இப்படி என்னென்னமோ சஜஷன்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன யோசிக்கணும், எனக்கே 200 300 தான் இல்லை 500 தான் மேக்ஸிமம் எனக்கு வரும். 3 நாள் மீட்டிங் போனால் 800 தருவாங்க. நான் சொல்றது நடந்ததை சொல்கிறேன், 800 தருவாங்க. அந்த காலகட்டத்தில் ப்ரொஜெக்டர் வாங்கணும், லேப்டாப் வாங்கணும், என்ன செய்ய முடியும்? அப்போதான் ஆவியானவர் சொல்றாரு, வாங்கு வாங்கு ஜோம் பண்ணு அப்படிங்கிறார். சரி ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதிசய விதமாக 3 வாரத்தில் கத்தர் ப்ரொஜெக்டரையும் லேப்டாப்பையும் கொடுத்தார், கடன் இல்லாம கத்தர் கொடுத்தார். இப்போ நமக்கு ப்ரொஜெக்டரும் ஆப்ரேட் பண்ண தெரியாது, லேப்டாப்பும் ஆப்ரேட் பண்ண தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த தம்பி ஒரு இடத்துல ஒர்க் பண்றான். அவன் என்ன பண்றான், அண்ணா நான் உங்க கூட வரேன் வீக்கெண்ட்ஸ்ல, வெள்ளி சனி ஞாயிறு வரேன், லீவ் போட்டு வரேன்னு ஒரு 2 மாசம் வரான். ஒவ்வொரு வீக்கெண்டும் லீவ் போட்டு வரான் என் கூட அவன். ஆனா அவனுக்கும் லீவ் கிடைக்கணுமே. ஆனா ஒண்ணு ஆவியானவரை கத்துக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்தார். பவர் பாயிண்ட் எப்படி ரெடி பண்ணணும், எப்படி ப்ரொஜெக்டர் ஆப்ரேட் பண்ணணும். திடீர்னு ப்ரொஜெக்டர் சம்மந்தமே இல்லாமல் ஆஃப் ஆகிடும். அது லோ வோல்டேஜில் ஆஃப் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் ப்ரொஜெக்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினச்சிப்பேன். மீட்டிங்லேருந்து ப்ரொஜெக்டருக்காரருக்கு ஃபோன் அடிப்பேன், என்ன ப்ரொஜெக்டர் கொடுத்துக்கிறீங்க, ரிப்பேர் ஆன பழைய ப்ரொஜெக்டர் கொடுத்துட்டீங்க, ஓட மாட்டேங்குது. அவர் பாஸ்டர் புது ப்ரொஜெக்டர் தான் பிரதர், அது ஓடும் பிரதர். திருப்பி மறுநாள் காலையில் போட்டால் ஓடும். அது லோ வோல்டேஜில் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 2 வாரம் ஆச்சு. வெறுப்பாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. நான் ஆண்டவர் சொன்னார், போ ஓடு, இதான் மினிஸ்ட்ரி, இதில் தான் போனோம். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் கொண்டு போவோம், லேப்டாப் கொண்டு போவோம், போகிற இடங்கள்லாம் கொண்டு போவோம். ஒரு சர்ச்சிலையும் இருக்காது. அவங்களுக்கு இதை போடுறதோட இம்பார்ட்டன்ஸும் தெரியாது வேற. அவங்களுக்கு நம்ம சொன்னா அவங்க கொண்டு போய் டிசி கரெக்ட்ல கொடுத்துருவாங்க. அப்படியே ப்ரொஜெக்டர்ல இருந்து புகையா வரும், வேற ப்ரொஜெக்டர் வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நடந்துச்சு. என்னன்னு ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போ போ போன்றாரு. அடுத்த கடத்துக்கு போகிறோம். வெறும் கல்லு பத்தாது தம்பி, பட்டயத்தையும் கையில் எடுக்கணும், பட்டயத்தையும் கையில் எடுக்கணும். அடுத்து இது வரைக்கும் இந்த 20 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ப்ரொஜெக்டர் மேலே மாற்றிடுவோம். 2 வருஷத்துக்கு மேலே 3 வருஷத்துக்கு ப்ரொஜெக்டர் மாற்றிடுவோம். நானே மாற்றிடுவேன். அது பழசானாலும் உடனே மாற்றி கொடுத்துருவேன். அதில் வந்து ஏன்னா ஊழியத்துக்கு போகிற இடத்துல ரிப்பேர் ஆகிடக்கூடாதுன்றதுனால. இப்படி போக போக அப்போதான் ஆண்டவர் யூடியூப் பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு. அது ஒரு ஊழியக்கார வழியாக. எதுக்கு பாஸ்டர் நமக்கெல்லாம் சொல்லலாம்,
இல்ல ஆண்டவர் சொல்றார் அதுல போ. இன்னைக்கு அந்த யூடியூப் வழியா தான் ஆண்டவர் ஊழியத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு பட்டயத்தை கையில எடுக்கணும். போதுன்ற இடத்துல நீ சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. எப்போ வரைக்கும் தெரியுமா? நீ இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். 2 காரியத்தை 2 மனுஷங்க வழியா கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இது யாரோ நீங்க யங்ஸ்டர்ஸ் ஊழியத்துக்கு வரவங்களுக்கு நீங்க எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் ஏதோ சொல்லி கொடுக்குறாரு. 2 பேர் ஒரு போறதுக்காரு விதமா ஒரு டீச்சர், அவங்க விதமா பிரசங்கத்தை பண்ணாங்க. அவங்க அந்த பிரசங்கத்துல கேட்கறாங்க, இன்னைக்கு உள்ள மீடியாவை இன்னைக்கு பவுல் ஊழியம் பண்ணா மீடியாவை யூஸ் பண்ணுவாரா மாட்டாரா? இன்னைக்கு இருக்குல்ல மீடியானா இந்த யூடியூப் இதெல்லாம் இருக்குல்ல, இதை பவுல் யூஸ் பண்ணுவாரா மாட்டாரா? யூஸ் பண்ணி சுவிசேஷம் சொல்லுவாரா மாட்டாரா? கண்டிப்பா சொல்லுவார். அவரை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து எவ்விதத்திலும் பிரசங்கிக்கப்பட்டால் சரி, கிறிஸ்து போனோம். அதனால என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பாக்குறான். கிரீக் உள்ளவங்களுக்கு கிரீக்ல பேசுறான், எபிரேயக்காரங்களுக்கு எபிரேயில பேசுறான், எழுத வேண்டியவங்களுக்கு எழுதுறான். என்னென்ன பண்ணணும், அவனை பொறுத்த வரைக்கும் சுவிசேஷம் போகணும். இது ஒரு பார்ட். நீ கல்லுல இருந்து பட்டயத்துக்கு வரல, ஒரு நாள் நீ காணாம போயிடுவ. கல்லு கடைசி வரைக்கும் யூஸ் ஆகாது, பட்டயம் தான் யூஸ் ஆகும். அடுத்த பட்டயத்துக்கு போகணும். இப்ப தாவீது பட்டயத்தை கையில எடுத்தான். அதுக்கு அடுத்து என்ன ஆகுது? யுத்தம் வருது. யுத்தத்துக்கு போகும்போது கல்லோட போல, எதோட போனாம? பட்டயத்தோட போனான். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நீ பட்டயத்தோட போனாலும் சரி, கல்லோட போனாலும் சரி, ஜெயமோ கர்த்தரால் வரும். அதான் இங்க இம்பார்ட்டன்ட். நான் பட்டயத்தை கையில வச்சுட்டேன், டெக்னாலஜி இருக்கு, மீடியா இருக்கு, யூடியூப்ல இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் இல்ல. நீ பேசுவதில் உள்ள அபிஷேகம் என்பது கர்த்தர் கொடுக்கிறது. நீ சபையில பேசினாலும் சரி, யூடியூப்ல பேசினாலும் சரி, அல்லது போயிட்டு வாட்ஸ்அப்ல எதுல பேசினாலும் சரி, உனக்குள்ளது அபிஷேகம் என்பது கர்த்தர் கொடுக்கிறது. ஆனா ஒண்ணு நீ என்ன பண்ணிக்கணும்? ஓடி செல்லணும், அடுத்ததுக்கு போகணும். அப்டேஷனுக்கு போறேன்ட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. இது இன்னொரு பிரச்சனை இருக்குது. இங்க அப்டேட் ஆகணும். அந்த அப்டேஷன் கர்த்தருக்குள்ள இருந்து ஆகணும். எதை செய்தாலும் கர்த்தருக்குள்ள இருந்து, கர்த்தருக்கு வெளியே கிடையாது. நீ எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாது. எது தகுதின்னு பார்க்கணும். இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா வேண்டாமா, இது நமக்கு யூஸ் ஆகுமா? எல்லா டெக்னாலஜியும் மினிஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகாது. சிலது இருக்கு. இப்போ ஆரம்பத்தில் நாங்க ஆண்டவருக்குள்ள உட்காந்து வளர்கிற காலத்துல எங்களுக்கு இந்த மாதிரி டீச்சிங்லாம் எடுப்பாங்க. எடுக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கம்ப்யூட்டர் 666 நீ அதை யூஸ் பண்ணக்கூடாது, அது பிசாசு, வீட்டுக்குள்ள டிவி இருக்கக்கூடாதுலாம் சொல்லிட்டாங்க. நாங்க டிவியும் போல, நான் கம்ப்யூட்டரும் படிக்கல. எங்க வீட்டில் சொல்லும் போது கம்ப்யூட்டர் படிக்க மாட்டேன்ட்டேன். ஐயோ அது பிசாசு அப்படின்ட்டேன். இன்னைக்கு பார்த்தா கம்ப்யூட்டர் இல்லாத ஊழியக்காரனே இல்லை. எல்லா ஊழியக்காரனும் என்ன இருக்குது? கம்ப்யூட்டர் இருக்குது. சொன்னவரே கம்ப்யூட்டர் வச்சிருக்காரு. இப்ப அன்னைக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி பிரசங்கம் பண்ணாரு, அவரே கம்ப்யூட்டர் வச்சிருக்காரு. இப்ப எப்படி அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? சார் நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்க, உங்களால நான் கம்ப்யூட்டர் படிக்க போயிட்டேன் சொல்ல முடியும்? நம்மள மாத்திக்க வேண்டியதுதான். அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இருக்கு, எதை யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாது இருக்கு. அது கோலியாத்தின் பட்டயம் தான். இப்பவும் சொல்றேன், இந்த உலகத்தில் உள்ள டெக்னாலஜி என்பது பிசாசு கையில் உள்ள பட்டயம் மாதிரி தான். அதை எடுத்து பிசாசின் தலையத்தான் வெட்ட வேண்டுமே ஒழிய, அதை ஒரு நாளை எடுத்து ஆவிக்குரிய தலையை வெட்டக்கூடாது. நாம் அதை யூஸ் பண்ணணும். இனி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா சிலது நமக்கு தேவையில்லாததாக இருக்கும். இப்போ என் பாட்டு அபிஷேகமா இருக்கணுமா, நல்லா அழகா இருக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தான் ஆராதிக்கணும். அழகோடுன்னு ஆண்டவர் சொல்லல. அழகு இல்லாத குரலை அபிஷேகமா இருந்துச்சுன்னா போதும், அதுல 10 பேர் ரசிக்கப்பட்டுருவான். நீ அழகான குரலா இருந்து அபிஷேகம் இல்லைன்னா அது வெறும் என்டர்டைன்மெண்ட். அப்ப இந்த இடத்துல எதனை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஆனால் அடுத்த கட்டத்துல என் கையில் இருக்குது கோலியாத்தின் பட்டயமான்னு பார்க்கணும். என் கையில உள்ளது பட்டயமா? நான் மாறனா? கல்லுல இருந்து எங்க மாறணும்? பட்டயத்துக்கு மாறணும். மாறி வரும்போது உனக்கு ஒண்ணு மட்டும் நீ மறந்துடக்கூடாது கடைசி வரைக்கும். இந்த வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 47வது வசனம் வாசி முடிக்கலாம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று. இப்ப என் கையில பட்டயம் இருக்கு, நான் எடுத்து தலையை வெட்டிடுவேன், கோலியாத் வீழ்ந்துருவான், அந்த மினிஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவேன், நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, எல்லாம் ஓகே தான், எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனத்தை நல்ல மனசுல வச்சுக்கொள்ளுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். நீங்க செய்ய வேண்டிய ஆயத்தத்தை என்ன செய்யணும்? செய்யணும், அப்டேட் பண்ணணும், படிக்கணும். அடுத்த கட்டத்துக்கு தேவையான உட்காந்து பைபிள் வாசிக்கணும், அதுக்கு தேவையான காரியங்களை படிக்கணும். கர்த்தர் பார்த்துக் கொள்வான்னு பைபிளே வாசிக்காம போய் நிக்க கூடாது புல்பீட்ல. ஆவியானவர் பேசுவாருன்ட்டு, அதுக்கு பாருங்களேன், பேசுகிறவர் உங்களுக்குள்ள உள்ள ஆவியானவர் தான் பைபிளை படிக்காம போய் இருக்கக்கூடாது. பேதுரு ஏஞ்சி நிக்கிறாரு, நிக்கும் போது பாருங்க பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கம்பேர் பண்ணி பேசுறாரு. யோவேல் புஸ்தகத்தில் சொன்னது இப்போது நிறைவேறுகிறதுங்கிறாரு. படிப்பறிவு இல்லாதவர், பேதமைன்னு சொல்லப்படுறவர், ஆனால் அவர் இயேசுவோட இருக்கும்போது படிக்க தொடங்கி விட்டார். அவ்வளவுதான். அவருக்கு உலக படிப்பு இல்ல, ஆவிக்குரிய படிப்பு இருக்குது. என்ன செய்யக்கூடாது? கிருபை இருக்கு, அபிஷேகம் இருக்கு, நம்ம பாட்டு அப்படியே ஜாலியா போய் நிக்கலாம். இல்ல இல்ல இல்ல, பிரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றியா, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணு. 1 மணி நேரம் பிரசங்கத்துக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஆனா இன்னொரு பிரசங்க அவர் சொன்னாரு, அது இன்னும் நம்மளால என்னால செய்ய முடியல. அவர் சொன்னாரு 1 மணி நேரம் பிரசங்கத்துக்கு 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுனாரு. எங்க சர்ச்சுக்கு ஒரு பிரசங்கர் வருவாரு, நல்ல டீச்சர், அருமையான பைபிள் டீச்சர், அவ்வளோ டீப்பா மனுஷன் செய்தி கொடுப்பாரு. ஆனா
பிரசங்கத்தை வந்து உட்காந்துருப்பாரு. திடீர்னு எங்க பாஸ்டர் கிட்ட சொல்லிடுவாரு, உங்க பிரேயர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாரு. எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, இங்க தான் இருக்கு, நாங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், செய்தி நேரத்தில் கூப்பிடுங்கிட்டு உள்ள போய் விசாரிப்பாரு. அவர் சொல்லுவாரு, எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆவியானவர் கிரியை செய்வார். இந்த ஆயத்தம் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியது முக்கியம். உன் கையில கல்லா இருக்கட்டும், பட்டயமா இருக்கட்டும், கல்லுல இருந்து பட்டயத்துக்கு மாறணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், நல்லா படிக்கணும், அப்கிரேட் பண்ணணும் போய். ஏன்னா இது அறிவு பெருக்கத்தின் காலம். ஆனா அறிவு பெருக்கத்தின் காலத்துல நீங்க ஒருத்தங்க கூட உட்காந்து பேசணும்னா ஆவியானோட துணை இல்லாம பேசவே முடியாது. ஆனா அதுக்குன்னு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆவியானவர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு. நீங்களும் ஏதாவது உட்காந்து படிக்கணும், ஜெபம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். சில ஆட்களா ஒண்ணுமே செய்யாது, அப்படியே வந்துட்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க எதுக்கு? அதான் வானத்துல அவரே பேசிடுவாரு, இதோ என் நேசகுமாரன் ஒரே சவுண்ட் போட்டுருவாரு. அதுக்கு நீங்க எதுக்கு அப்புறம் நம்மளை வச்சிருக்கிறாரு? நம்ம ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நானே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், ஆலயத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவரே பெயிண்ட் பண்ணுவார், அவரே கரண்ட் போட்டுவார். அதனால நான் சாப்பிடாம இருப்பீங்களா? உங்க உடம்புக்கு தேவையானது நீங்க சாப்பிட்ற மாதிரி உங்க ஊழியத்துக்கு தேவையான வளர்ச்சியை தேவையான அளவு நீங்களும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க படிக்க வேண்டியதை படிக்கணும், நீங்க செய்ய வேண்டியது செய்யணும். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் அதை சார்ந்து கொள்ள மாட்டேன், இதை நம்பி இருக்க மாட்டேன். நான் செய்ய வேண்டியதை செய்வேன், ஆனா ஜெயம் கர்த்தரால் வரும். கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் அல்ல, கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல, கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. தாவீது முதலாவதாக ப்ரீ பிளான்ட் அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய திட்டத்தோடு இருக்கிற மனுஷன். அதான் நீங்களும் நானும். ரெண்டாவது, கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்தும் போது உனக்கு எதிர்ப்பு முதலாவது உன் சொந்த பகுதியில தான் உருவாகும். உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, நடக்காதுன்னு சொல்லுவாங்க. உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ தட்டுவாங்க, உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே தள்ளணுமோ தள்ளுவாங்க. எந்திரிச்சு ஓடிட்டே இரு. ஏன்னா உன்னை அழைச்சது அவங்க இல்ல, கர்த்தர். ரெண்டாவது, அதை தாண்டி ஓடும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற பலகீனம், எதிரிகிட்ட இருக்கிற பலன், இதை கொண்டு உன்னை பயமுறுத்துவாங்க. எப்படி செய்ய போற? இது ரொம்ப பெரிய சர்ச்சுப்பா, இதை உன்னால நடத்த முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. இது பெரிய ஊழியம், உன்னால செய்ய முடியுமா? அவரு இந்த ஊழியத்தை அவர் பண்ணாரு, அவர் எவ்வளவு படிச்சவரு, நீ போய் பண்றாங்கறிய, உனக்கு படிப்பே இல்லையே. உண்மைதான், உண்மைதான். என்ன செய்ய சொல்றீங்க? அழைப்பு கர்த்தருடையது, கொடுத்துட்டாரு. ஆனால் எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், என்னை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். நான் என் பலகீனத்தையும் பார்க்கல, எதிரியுடைய பலத்தையும் பார்க்கல, என் கூட இருக்கிற தேவனை நான் பார்க்கிறேன். கடைசியாய் என் கையில இருக்கிற அந்த கல்லும் கவனும் ஒரு சின்ன விஷயம் தான், அது யூஸ் ஆகும். ஆரம்பத்தில் அதுதான் கர்த்தர் யூஸ் பண்ணாரு, அதை கொண்டுதான் கர்த்தர் கோலியத்தை வீழ்த்தினார். ஆனால் அது மட்டும் பத்தாது, கர்த்தர் பட்டயத்தையும் எதிர்பார்க்கிறார். நீ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார். வேத வாசிக்கிறதா இருக்கட்டும், அல்லது உனக்கு ஒரு டேலண்டா இருக்குதா? நீங்க பாருங்க, நல்ல டென்னிஸ் விளையாடுறவங்க கப்பெல்லாம் ஜெயிச்சிருவாங்க, இல்ல நல்ல ரன்னிங் ஓடுறவங்க ஜெயிச்சிருவாங்க. அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அடுத்த மீட்டிங் அடுத்த போட்டி வர வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. தெரியுமா? என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு 9.6 9.7 100 மீட்டர் ஓடிடுவாங்க. உசைன் போல்ட் ஆளுங்கெல்லாம் ஓடிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை விட அடுத்து ரெக்கார்ட் பண்றதுக்கு என்ன செய்வாங்க? ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. போன வாட்டி 100 ரன் எடுத்தேன், இந்த வாட்டி 110 ரன் எடுக்கணும் கிரிக்கெட்ல யோசிப்பான். அடுத்த லெவலுக்கு போனோம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலி நீ சாதனை பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். நான் கர்த்தருக்காக இவ்வளவு தூரம் போனேன், நான் இன்னும் கர்த்தருக்காக போகணும், இன்னும் ஆண்டவருக்கு செய்யணும். இதோட அப்கிரேட் என்ன, இடத்து என்ன பண்ணலாம், என்ன ஆண்டவருக்காக செய்யலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். இவ்வளவும் செஞ்சுட்டு எல்லாம் நான் பண்ணதுனால தான் நான் மட்டும் ரெடியாக வந்த ஆண்டவர் சொல்வாரு, நீ பண்ணாட்டி பிரச்சனை இல்லப்பா, நான் ஒரு பணத்தை உயிரோட எழுப்பி எல்லாம் நினைச்சிட்டுருவேன். ஒரு லாசரை உயிரோடு கூட எழுப்பி கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? சுத்தி இருந்தவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக கர்த்தருக்கு ஒரு பணம் போதும், அவர் ஊழியத்தை பண்றதுக்கு ஒரே ஒரு டெட் பாடி போதும், அதை வச்சு பெரிய ஊழியம் பண்ணிடுவார். உன்னை ஜீவனோடு கூட கூப்பிட்டுருக்காருன்னா அது கர்த்தர் செய்த கிருபை. எனக்கு ஒரு சம்பவம் நினைச்சு சொல்லிட்டு முடிக்கிறேன். டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போயிருந்தேன் 10வது படிக்கும் போது. நமக்கு 10 நிமிஷத்துல 300 வார்த்தை டைப் பண்ணணும், அதான் கணக்கு. என் கூட இருக்கிறவர் 8 நிமிஷத்துல அடிச்சிருவாரு. சும்மா கை விளையாடம் இருக்கு, தர அடிச்சுட்டே இருப்பாரு. முடிச்சுட்டு நம்மளை பார்த்து நக்கலா கேட்பாரு, முடிக்கலையா, நல்லா வேகமாப்பா, என்னப்பா நீ அப்படிம்பாரு. நம்ம 10 நிமிஷத்துல முடிக்கணும், நான் 10 நிமிஷம்னா அந்த பேப்பரை புடுங்குற வரைக்கும் அடிச்சுட்டு இருப்பேன் உட்காந்து. அவர் வந்து எடு பேப்பர் எடுப்பேன், ஒரு நிமிஷம் அப்படின்னு அடிச்சுட்டே இருப்போம். அவர் 8லயே முடிச்சுட்டு நம்ம கிண்டலா பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம நினைச்சோம் இந்த ஆள் தான் ஃபர்ஸ்ட் வந்துட போறான், நம்ம பாஸ் ஆனா போதும் அப்படின்ட்டு போறோம். பார்த்தா எக்ஸாம் அன்னைக்கு அவர் காணும். எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து கிளாஸுக்கு போறோம். மனுஷன் வராரு, என்னண்ணே உங்களை காணும்னே? இல்லப்பா முந்தின நாள் நைட்டு கதவுல கை மாட்டிக்கிச்சு பாரு, வேலை முடிஞ்சு. குறையா சொல்லல, எப்பவுமே பெருமை பாராட்டக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய வண்டியை வச்சுட்டு ஒன்றும் ஆகாதுன்னு போனோம்னா சின்ன ஆணியை வச்சு மொத்த காத்தையும் உருவிறாரு. வண்டி ஓரமாக தான் நிற்கும். அந்த வண்டி முழுக்க பெட்ரோல் இருக்கும், வண்டிக்குள்ள எல்லாம் இருக்கும், ஆனா வண்டி ஓரமாக தான் நிற்கும். என்னப்பா காத்து இல்லை, ஓவரா பேசக்கூடாது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுச்சு. அதனால நம்ம கிட்ட என்ன பலன் இருக்குது வேற, ஆயத்தம் என்பது கண்டிப்பாய் அவசியம். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்துல? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் துதிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நாங்கள் முடிவு புரிந்த ஓட இடையில வருகிற எல்லா தட்டைகளையும் தாண்டி ஓட கிருபை பாராட்டும்.
கூட இருக்கிறவங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க, ஆண்டவரே உன்னால முடியாது, ஆகாது, நீ இதுக்கு இந்த காரியத்திற்கு உன்னை பயன்படுத்த முடியாது, அதுக்கெல்லாம் ரொம்ப படிச்சிருக்கணும், அதுக்கெல்லாம் ரொம்ப காரியம் இருக்கணும், திறமை வேணும். அவங்க சொல்றதெல்லாம் உண்மை உலக பிரகாரமா ஆண்டவரே. ஆனா எங்களுக்கு ஒன்று தெரியும், நீங்கள் நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தில் நாங்கள் வருகிறோம். என்னை அனுப்புகிறவர் அவர் அல்லவா? அவர் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? நீ போ, என் நாமத்தை கொண்டு போ. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், சமயம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை மறுதலியாமல் இருந்ததுனால். அதான் தேவன் உனக்கு எனக்கு வச்சிருக்கிறது. ரெண்டாவது, உன் பலகீனத்தையும் எதிரியுடைய பலத்தையும் சொல்லி உன்னை பயமுறுத்துவாங்க. உண்மைதான், அவங்க சொல்றதுல பொய் இல்லை, அவங்க சொல்றது உண்மை. எதிரி பலமான, உலகத்தையே ஒரு காலத்தில் அரசாண்ட பிசாசு தான், வானமண்டலத்தின் பொல்லாத சேனை தான், அந்தகாரத்தின் லோகாதிபதி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், அவனையே வீழ்த்தி தலையை நசுக்கினவர் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் சின்னவன் தான், என் கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நீ உன் கூட இருக்கிறவரை மட்டும்தான் பார்க்கணும். உங்க பலகீனத்தை பார்க்க கூடாது, எதிரியோடைய பலத்தையும் பார்க்க கூடாது, உன்னு கூட இருக்கிறவருடைய பலத்தை பார்க்கணும். அவர் பலமானவர். கடைசியாய் உன் கையில் இருக்கிறது கூழாங்கல்லா இருந்தால் அடுத்து நீ பட்டயத்தை எடுக்கணும். அப்பதான் உன் வெற்றி உறுதியாகும். வெறும் ஆரம்பத்தில் சொல்ற சாட்சியோடைய வாழ்க்கை ஓடாது, ஆரம்பத்தில் சொன்ன அதே செய்தியோட வாழ்க்கை ஓடாது. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், இன்னும் சத்தியத்துல வளரணும், இன்னும் மகத்துவமான காரியங்களை கேட்கணும். மோசே பாருங்க, முச்செடியிலேயே அவர் மகிமையை பார்த்துட்டாரு, அப்புறம் மலைக்கு மேல மேகத்துக்குள்ள போயிட்டாரு, ஆனாலும் ஒரு திருப்தி அடையல. திருப்பி கேட்கிறாரு 34ஆம் அதிகாரத்துல, நான் உன்னுடைய மகிமையை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. பார்த்துக்கிட்டே இருக்கணும். கடைசியா கேட்கிறாரு, ஆண்டவரே நான் போய் அந்த நல்ல தேசத்தை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அவருக்கு திருப்தி ஆகவே இல்லை. இன்னும் 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 கர்த்தருக்குள்ள ஆவிக்குள்ளே வளரணும் வளரணும் வளரணும். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. வெறும் கூழாங்கல்லோட திருப்தி ஆயிராதீங்க, பட்டயத்தை கையில் எடுக்கணும். அதுக்கு நிகர் இல்லை, பட்டயத்தை கையில் எடுக்கணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஒருவேளை உன்னை பலவீனப்படுத்தி இருந்தா, உன்னை டிஸ்கரேஜ் பண்ணி இருந்தா, உன்னை மட்டம் தட்டி இருந்தா, உன்னால முடியாதுன்னு சொல்லி இருந்தா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆமா ஆண்டவரே என்னால முடியாது, ஆமா ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லாதவன் தான், ஆனால் நீர் என்னை அழைத்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ. எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களா ஜாயின்ஸ் தான், எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தான், எனக்கு முன்னாடி உள்ளவங்களா வல்லமை வாய்ந்தவங்க தான். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் ஆண்டவரே, நான் குறை உள்ளவன், ஆனா என்னோட இருக்கிற நீர் பலம் உள்ளவர். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ எல்லாவற்றையும் அருளி செய்கிறவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல கேட்க கடவுள் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, எங்களை இந்த ஊழியத்தின் பாதையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எதுக்கு அழைச்சிங்களோ அந்த அழைப்புல முடிவு பரியந்தம் ஓட கிருபை பாராட்டு அப்பா. நாங்கள் திருப்தி அடையாதபடி இன்னும் மகிமையின் மேல் மகிமை அடைய, இன்னும் ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கர்த்தர் கிருபை பாராட்டும், வழிநடத்தும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் கிரியை செய்வதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.